நம்ம படத்துல தான் பார்த்திருப்போங்க சில விஷயங்களை நிஜத்துல நடக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கம் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல வந்து சொந்த ஊர்ல போஸ்டிங் வாங்கின ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியா ரவுடி பயலுக அவருக்கு பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா அந்த ஊர்காரங்களே திரண்டு வந்துருவாங்க. திரண்டு வந்து அந்த காரையே, அது பிரகாஷ்ராஜ் வந்த காரையே பிடிச்சு கிழிச்சு எடுத்து போட்டு அப்படி ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு. அப்படி ஒரு சம்பவம் ரியலா நடந்துட்டு இருக்கு எங்க ஊர்ல. இப்ப நான் ஆர்மநேரி திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி போற ரோட்ல நான் நிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி இங்க முழு கடையடைப்பு நடந்துட்டு இருக்குங்க. யாருக்கு நடந்துட்டு இருக்கு, எதுக்கு நடந்துட்டு இருக்குன்னா தெரியுது பத்திலா, இதுல இருக்காருல திலீபன் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊரே வந்து பயங்கர மாற்றம். இந்த ஊர்ல இருக்கிற கஞ்சா போதை வஸ்துகள், நம்ம டிராபிக்ல நடக்கிற குற்றங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. குற்றம் முழுமையா தடுக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு கஞ்சாங்கிறது ஜீரோ கஞ்சாவா இங்கதான் ஆர்மநேரி காயல்பட்டினம் சரகத்துல உள்ள இதுல மட்டும் ஆயிருக்கு. இந்த மாதிரியான இருந்த இதுல இப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடிஞ்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு அப்படின்னா அவர் வந்து கஞ்சாவை அந்த போதை வஸ்துக்கள் எல்லாத்தையுமே தடை பண்ணி அந்த ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்ததுனால இந்த ஊர்ல உள்ள பெரிய மக்களா இல்லைன்னா வேற வெளியூர் மக்களா யாருன்னு தெரியல, அவர் மேல களங்கத்தை விளைவிச்சு, அதுவும் முக்கியமா ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், பாலியல் புகார் சொல்லி அவங்கள வந்து வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அதுவும் ஆர்மநேரி ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள வெளியே தூக்கிட்டாங்க. சேரன் மாதேவி ஸ்டேஷனுக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் சஸ்பெண்ட்ல வச்சுட்டாங்க. திலீபன் வந்து ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும் இல்லாம இங்க உள்ள பகுதி மக்களுக்கு, அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு, வளர்ற பிள்ளைகளுக்கு நிறைய பல்வேறுபட்ட அந்த அத்லெட்டிக்னு சொல்லுவாங்களா அந்த பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள அரசு வேலைகளுக்கு திருப்பி அவங்க அரசு வேலையில வர வச்சு அவங்க நிறைய ஒரு விஷயம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலயே நிறைய அவங்க வந்து சக்சஸ் ஆனாங்க. இந்த மக்கள் பகுதியில நல்ல பாராட்டு பெற்றாங்க. அது வந்து அது ஒரு அந்த விஷயமே பெரியவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலயே இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருந்த இன்ஸ்பெக்டரை ஒரு மோசமான குற்றச்சாட்டு போட்டு அவர் இங்க இருந்து அனுப்பிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுல துளி அளவு கூட உண்மை இல்லை. ஏன்னா நேர்மையான அதிகாரி மட்டும் இல்ல, ஒரு சுத்தமான அதிகாரி அவங்களுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மக்கள். இன்னைக்கு பகல் ஃபுல்லா பந்து நடந்துச்சு. இந்த ரோட்ல யாருமே எந்த கடையுமே இல்ல, ஆர்மநேரியில பந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த போராட்டங்கிறது நடக்குது. இந்த பகுதி மக்கள், அதாவது ஆர்மநேரி காயல்பட்டினம் மக்கள் இவரு திலீபன் இன்ஸ்பெக்டர் மேல எவ்வளவுக்குள்ள அவர் அன்பு வச்சிருக்காங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப எழுச்சியா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ பண்றதே மெயினா வந்து ஒரு நிஜ வாழ்விலையும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவ்வளவு தூய்மையானவரா, இவ்வளவு நேர்மையாளரா, மக்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துற ஒரு முறையில இருக்கிற இவங்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க மக்கள். வேற யாரும் கொடுக்க வேண்டாம், உயரதிகாரிகள் கொடுக்க வேண்டாம், காவல்துறையில இருக்கிற பெரியவங்க கொடுக்க வேண்டாம், இந்த பகுதி மக்களே கொடுக்கறாங்க. அப்படிங்கும் போது அவருடைய நேர்மை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. இங்க இந்த பகுதியில இருக்கிற எந்த ஜாதி மதம் கட்சி கடைகள் அப்படி எதுவுமே சாராம இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்த கடையடைப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி சார்பாகவும் நடக்கலைங்க, எந்த ஒரு மத சார்பாகவும் நடக்கல. உண்மையில முழுக்க முழுக்க நம்ம பொதுமக்கள் சார்பா நடந்துட்டு இருக்கு. நான் காயல்பட்டினத்துல அனைத்து வியாபாரி சங்க செயலாளராக இருக்கேன். காயல்பட்டினம் பகுதியிலையும் இப்ப நம்ம ஆர்மநேரி சரகத்திலையும் நம்ம திலீபன் சார் வந்து பணியேற்ற பிறகு கஞ்சா, மது, போதை பழக்கங்கள், திருட்டு பழக்கங்கள் அனைத்தையுமே வந்து தடுத்துட்டாரு. காயல்பட்டினத்துல வந்து தனியா வந்து சாராய வியாபாரம் பண்ணாங்க. அதையுமே கூப்பிட்டு பேசி எச்சரித்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் அந்த சாராய வியாபாரமும் எதுவும் இல்ல. கஞ்சா வியாபாரிகள் யார் இருந்தாலும் கூப்பிட்டு அவங்கள வந்து அடிச்சு கைய உடைச்சி வந்து அவங்க திரும்ப வியாபாரமே பண்ண முடியாத அளவுக்கு காயல்பட்டினம் ஊரை வந்து ஒரு அமைதி பூங்காவா ஆக்குனாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து ஒரு பொய்யான ஒரு பாலியல் வழக்குன்னு சொல்லி அவரை வந்து பணியிட நீக்கம் செய்த வந்து எங்களுடைய அனைத்து வியாபாரிகள் சங்க சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற
தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாகவும் இதை பெரும் வன்மையாக கண்டிக்கிறேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு, நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருக்கேன், நீங்களும் பிறந்ததுல இருந்து இருக்கிறீங்க. காயல்பட்டினம் ஆர்மநேர்ல இப்படி ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஒட்டுமொத்தமா மக்கள் நிக்கிறது நின்று இருக்காங்களா? முன்னாடி வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு பல இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அடைந்த ஒரு இன்ஸ்பெக்டரா வேற யாரையும் நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மக்களுக்காக சேவை பல வகையில செஞ்சிருக்காங்க. ஆனா மக்கள் மனசுல நல்ல ஒரு பேர் வாங்கி இந்த அளவுக்கு செயல்படுத்துறது வேற யாரும் கிடையாது. ஆனா இவர் வந்து தன்னோட ஊர்லயே போலீஸ் அகாடமின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அங்க உள்ள இளைஞர்களை வந்து போலீஸா வர்றதுக்கு எவ்வளவோ வழிகாட்டுதல் பயிற்சி மையமா எல்லாம் செஞ்சிருக்காரு. இங்கேயும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அட்வைஸ் பண்ணும்போது நீ ஃபியூச்சர்ல நல்லா வரணும், இந்த மாதிரி ஒரு பெர்சனலா ஒரு கேர் பண்ணதுனால இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் ஒரு அஃபெக்ஷன். தனிப்பட்ட இன்ஸ்பெக்டரா இருந்து சட்டம் ஒழுங்கு மட்டும் காப்பாற்றணும், ஒரு பொதுமக்களோட குழந்தைகளை எதிர்கால அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு திட்டத்தை வந்து வழங்கி ஆலோசனை வழங்கி ஹெல்ப் பண்ணி, அந்த படிக்காத ஏதாவது கஷ்டப்பட்டு படிக்காம இருந்தா கூட உங்களுக்கு படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க வந்து பிள்ளைய வந்து அடுத்த அகாடமில இருந்து படிக்க வைக்கணும்னு வீட்லயே அவங்க வீட்லயும் சொல்லி இந்த அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணது வந்து இந்த ஒரு இன்ஸ்பெக்டர். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டமே நடக்குது, இவ்வளவு கூட்டமும் இருக்குது. ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு இன்னைக்கு பந்து நடத்துனீங்கல்ல, அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சு? இன்னைக்கு இங்க உள்ள வணிகர் அமைப்பு, எங்களோட வணிகர் அமைப்புகள் எல்லாருமா சேர்ந்து காலையில 8 மணிக்கு சாயந்தரம் 4 மணி வரையும் முழு கடை அடைப்பு, அது போக இங்க உள்ள ஆட்டோக்களும் ஓடல, அவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்ணி முழுமையாக இந்த வந்து நல்லா நடத்துனாங்க. இது மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல. அதுவும் எந்த ஒரு அமைப்பு சார்பாவோ எதுவுமே இல்ல, தனிப்பட்ட ஒரு நபர் நமக்கு நல்லது செய்யற ஒரு நல்ல நபர் அவருக்காக இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இதான் ஒரு பெரிய ஒரு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேர்மையா இந்த மக்களுக்கு இப்படி ஒரு நேர்மையான மனிதனை நாங்க அதிசயம். ஒரு மனிதனை எந்த வகையில் வீழ்த்த முடியும் என்று திட்டமிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துடைய வீரியம் எவ்வளவுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த போராட்டத்துல பெண்களும் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர் பகுதி மக்கள் பெண்கள் எல்லாரும் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு அக்கா வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இன்றைக்கு நடக்கிற போராட்டம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு நேர்மையான மனிதருக்கு அநீதி ஏற்பட்டதை கண்டிச்சு தான் இந்த போராட்டம் நடத்துறோம். இன்னைக்கு அனைத்து பொதுமக்கள், ஏழை பணக்காரங்க, ஜாதி மதம் எந்த பாகுபாடு இல்லாம இந்த போராட்டத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் ஒரு நேர்மையான மனிதருக்கு களங்கம் ஏற்படுறத கண்டிக்கும் விதமாக தான் இந்த போராட்டம் நடக்குது. ஒரு நல்ல கண்ணியமான மனிதர், அவருக்கு வந்து எந்தவித புகாருமே இல்லாம கற்பனையாவே ஒரு புகாரை ஜோடிச்சு அவர் மேல வந்து ஒரு தரங்கட்ட மனிதர்களுடைய தூண்டுதல் பேரனால அவரை வந்து இந்த களங்கத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவரு லஞ்சம் வாங்க மாட்டாரு, யாரும் கொடுக்குற பரிசு பொருட்கள் வாங்க மாட்டாரு, நேர்மையா இருப்பாரு. அப்பப்ப ரவுண்ட்ஸ்ல போய் ஒவ்வொரு தெரு எல்லா இடமும் சுத்தி பார்த்து, சின்ன பிள்ளைங்க வெளியே போனா கூட ஏமாடி போற, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்தியா, பென்சில் வாங்க போனா இப்படியா நீ பஸ்ஸை கிராஸ் பண்ணுவா, நோட்டு வாங்க போனா இப்படியா போகணும், உனக்கு எத்தனை வயசாகுது, ஏன் நீ ஒத்தையில வந்திருக்கான்னு சொல்லி இளம்பெண்கள்ல இருந்து சிறுவர்கள் வரையும் அவர் கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். மக்களோட மக்களா நல்லா பேசுவாரு, பிரச்சனைகளை அந்த டைம்லயே தீர்த்து விடக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்றத எதிர்க்கு விதமா தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கெல்லாம் இதை முன்னெடுத்து இருக்கோம். அவருடைய சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து ரத்து பண்ணணும். அவர் செய்யாத குற்றத்துக்கு இந்த ஒரு மோசமான குற்றச்சாட்டை வச்சு அவர் லஞ்சம் வாங்காத ஒரே காரணத்துக்கு தான் இந்த அவருக்கு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. இது வந்து பொய்ன்றதுக்காக தான் நாங்க மக்கள்லாம் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மீண்டும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து எங்க ஆர்மநேரி பேரூராட்சி வளம்படுத்த அவர் இருக்கணும். இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு ஆர்மநேரில ஒரு பகுதியிலுமே கிடையாது. இது ஆர்மநேரி வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய தியாகிகள் இன்னுயிர் ஈர்த்து அவ்வளவு ரத்தம் சித்தி இந்த புண்ணிய பூமி, இந்த பூமிக்கு ஒரு நேர்மைக்கு களங்கம் ஏற்படும் போது அவ்வளவு ஒரு கொதிச்சு போய் நிக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுனா அவங்களுடைய ஒரு நாள் வருமானத்தை முழுசு விட்டு ஆட்டோ ஓட்டுனர் ஃபுல்லா வேலை நிறுத்தம். காலையில இருந்து 4 மணி வரை ஒரு கடை திறக்கல, வெறிச்சோடு இருந்துச்சு அந்த அவ்வளவு இடம். அப்படி வரப்ப வணிகர் சங்கம் முழு ஒத்துழைப்பு. பொதுமக்கள் பாருங்க, ஈவினிங் 4 மணிக்கு மேல எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதான் வந்து அவருக்காக கூடிய கூட்டம். ஏன்னா நேர்மையா எல்லாருக்கிட்டே நடந்ததுனால. இப்ப ஒரு பிரச்சனை போன காவல்துறையை போனா காவல்துறையில ஆளே இருக்க மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வருவாங்க, இன்ஸ்பெக்டர் வருவாரு, சப் இன்ஸ்பெக்டர் வாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்குவாங்க. பார்த்து அவன் புகார் கொடுத்தவனே நொந்து புண்ணா போயிடுவான். ஆனா இவர் வந்த பிறகு அந்த இடங்கள்ல எல்லாம் எப்பவும் யாரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, போலீஸ்கார் இருக்காங்க, ஏட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்தா திட்டுவாரு,
அதனால கரெக்டா திலீபன் சார்னு சொன்னாலே எல்லா இடத்துலயும் ஒரு பயங்கலந்த மரியாதை. குடி போதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. கேகை செகண்டரி ஸ்கூல் முன்னால சின்ன பையங்க 6th இருந்து +2 படிக்கிற பசங்க படிக்கிற பள்ளிக்கூடம். அதுல எழுத்தாப்புல உள்ள பெட்டி கடையில எல்லாம் கஞ்சா. சின்ன பையன் ஒருக்கா வாங்கி சாப்பிட்டு பார்க்க அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி அதை அடிமையாகி வீட்டுல போய் அம்மா அப்பா கிட்ட காசுக்காக அடிச்சு சண்டை போட்டு, அதே மாதிரி தாய் தகப்பை எல்லாத்தையும் இந்த குடி. இப்ப ரோட்ல எவனா குடிச்சிட்டு போனா திலீபன் சார் பிடிச்சா அடிச்சு விடுவாரு. அதனால குடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த போதை கூட ஓரளவு தடுக்கப்பட்டுச்சு. இந்த பக்கத்துல கஞ்சா குர்கா ஒண்ணும் கிடையாது. இப்ப இல்ல, ஆறு நேரி ஒரு மழை இல்லாத பாலைவனம் மாதிரி இந்த குடிமைக்கு அடிமையாகி அங்க துணிகளும் ஒழுங்கா இல்லாம படுத்து கிடக்குற ஆட்களை தான் நிறைய முன்னால பார்க்க முடியும். இவர் வந்த பிறகு அவ்வளவு ஒரு பயம் கிடந்த மரியாதையினால திலீபன் சார் வந்துருவாருப்பா, நம்ம இந்த பக்கம் குடிச்சிட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவன் வாங்கிட்டு எந்த பக்கமே போயிருவான். ஆனா அந்த குடியும் குறைஞ்சிட்டு கஞ்சா எல்லாம் சின்ன பையனெல்லாம் வந்து வீட்டு முன்னாலேயே அங்கேயும் கஞ்சா குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தப்பான வார்த்தைகள் பேசி ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. திலீபன் சார் வந்து 6 மாதத்த காலத்துல அவ்வளவு வரையும் சரிப்படுத்திருக்காரு. ஒவ்வொரு பசங்களும் அவர் பேரை சொன்னாலே சரியாயிடுறான். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதர். அந்த நேர்மையான மனிதர் மீண்டும் எங்க 6 நெறிக்கு வேணும். மழை இல்லாத பயிர் போல அவர் இல்லைன்னா அந்த மக்கள் வாடிடுவாங்க. ஏன்னா அவர் இருக்கார தைரியத்துல நிம்மதியா தூங்குறாங்க. நம்ம பையன் போறான், ஒழுங்கா வந்துருவான், கடையில போய் நோட்டு வாங்க போறான், கஞ்சா குடிக்காம நல்லபடியா வந்துருவான் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு தாயும் பெத்த வயிறு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இவரை தூக்குனது அனைவருக்கும் மன வருத்தமான விஷயம். அதனால அவருடைய சஸ்பெண்டை உடனடியா ரத்து பண்ணணும். ஒரு போதை இல்லாத ஆர்டினரி பேராட்சியை வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்க திலீபன் சார் 3 ஆண்டு காலம் மீண்டும் எங்க பகுதிக்கு வந்து எங்க மக்களை வளர்த்து எங்களுடைய இளம் தளிர்களை அவர் வளர்த்து விடுறதுக்காகயாவது வரணும். இந்த ஆர்மியில ஒரு பாலியல் பலாத்காரமும் கிடையாது. சுத்தி வருவாரு. காயல்பட்டினம் நியரஸ்ட் ஏரியா, காயல்பட்டினம், சோனாட்டு வேலை, அடைக்கலாபுரம், வன்னிமண்டபம், கோயில் வேலை, இந்த ஏரியா ஃபுல்லா அவர் ரவுண்ட்ஸ் போவார். ஒரு குற்றங்களும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே சொக்க தங்க மாதிரி வச்சிருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு அவருக்காக போராடுறோம். ஒரு போலீஸ் அதிகாரிக்காக போராடுற ஒரே போராட்டம் இதுவாதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு மக்களுமே வராங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எல்லா மக்களுமே வந்துருவாங்க. அதனால அவரு சஸ்பெண்ட் வந்து ரத்து செய்யணும். மீண்டும் அவர் பணியில் அழுத்தணும். இந்த இது நடைபெறலன்னு சொன்னா சாலை மறியல் இருக்கு, உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் இருக்கு. இன்னும் கலெக்டர் முன்னால என்னென்ன பண்ணணும்னு நினைக்காங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. மக்கள் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரிக்காக உயிரை கூட விடுறதுக்கு துணிஞ்சு நிற்காங்க. அதனால மீண்டும் எங்களுக்கு அவருடைய சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் எங்களுடைய ஆறுமுகநேரி பேரூராட்சி காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளராக மதிப்புக்கும் மரியாதைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் உட்பட்ட அந்த திலீபன் சார் வரணும். அதான் எங்களோட முழுமையான வேண்டுகோள். பொதுமக்களுடைய ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள்ல தான் வெளிப்படுது. எனக்கு உண்மையில ஜாதி மதம் இனம் கடந்து ஒரு அதிகாரிக்காக நிக்கிறாங்கிறது மகிழ்ச்சியா இருக்குது. கண்டிப்பா திருப்பி நம்ம திலீபன் சார் எங்களுடைய பகுதிக்கு இன்ஸ்பெக்டரா வருவாருங்கிற நம்பிக்கைக்கு தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு யூடியூப்ல இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம போடுற ஆள் கிடையாது. டிராவல் பயணங்கள் தான் போடுவோம். ஆனா எங்க பகுதி ஒரு போதை இல்லா கஞ்சா இல்லாத ஒரு நல்ல ஒரு நகரமா இருக்கிறதுனால அதை நான் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான காரணமான அதிகாரிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு சில பேருக்கு புரியும் இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இந்த பகுதியை அரசாள்ற ஒரு அரசர் மாதிரி தான். அவரு நேர்மையா இருந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க அவரால் முடியும். என்ன பெரிய அமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா போலீஸ் அதிகாரியால எல்லாம் முடியும் அப்படிங்கிறது இந்த திலீபன் சார் உறுதியா சொல்லிக்கிட்டாங்க. அந்த ஒரு திலீபன் சார் திருப்பி ஆறுமநேரி காயல்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுங்கிறது தான் இந்த விருப்பம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் ரிங் கிளிக் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க ஆறுமநேரிக்கு அவர் திலீபன் சார் வரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.